ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. நகைச்சுவைக்கும் பெரியவா பெயர் எடுத்தவர். ஒரு நாள் இவர் படுத்து கொண்டிருக்கும் பொழுது கிழவர் ஒருவர் வந்தார். பிரபு, என்னால் ஒன்றுமே முடியலை, அடிக்கடி ஜுரம் வருது, ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது என்று பெரிய பட்டியல் போட்டு பெரியவா காப்பாற்றணும் என்று கும்பிட்டார். பெரியவா முனகிக்கொண்டே, உட்காரு, உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா என்று ஆரம்பித்தார். ஒரு கிராமத்திலே கோவிலில் குறி சொல்லும் பூசாரி ஒருவர் இருந்தார். அவர் சொன்னதெல்லாம் பலித்துவிடும். அதே ஊரில் இருந்த போலீஸ்காரர் பூசாரியின் நெருங்கிய நண்பன். ஒரு நாள் அந்த பூசாரி கோவிலை திறந்தார். பல சாமான்கள் திருட்டு போய்விட்டதை பார்த்தார். உடனே தன் போலீஸ் நண்பனிடம் தெரிவிக்க ஓடினார். அதே சமயம் அந்த போலீஸ்காரர் பூசாரியை தேடி ஓடி வந்து கொண்டிருந்தார். தேடிப்போன மூலிகை காலில் சுற்றி கொண்டது போல, நீயே வந்துட்டியே என்று பூசாரி சந்தோஷப்பட்டார். கும்பிடப்போன தெய்வம் குறுக்கே வந்தது போல, நீங்கள் வந்துட்டீங்களே என்று போலீஸ்காரனும் சந்தோஷப்பட்டார். என்னது, நீ என்னை தேடி வரையா, என்ன ஆயிற்று என்றார். பூசாரி, என் சைக்கிளை காணோம், யார் எடுத்திருப்பாங்கன்னு கொஞ்சம் குறிபார்த்து சொல்லணும், அதுக்குத்தான் ஓடிவரேன் என்றார். அவர், அடராமா, நானே கோவில் சாமான்களை காணோம், நீ கண்டுபிடித்து கொடுப்பாய் என்று உன்னை தேடிக் கொண்டிருக்கிறேன், நீ இப்படி சொல்கிறேயே என்றாராம். இது போலத்தான் நீ உடம்பு தேவலையாகணும்னு என்கிட்டே வந்திருக்கே, எனக்கே 3 நாளா ஜுரம். இது பூசாரியும் போலீஸும் சந்தித்து கொண்ட மாதிரி இருக்கு என்று சிரித்தாராம் பெரியவா. கிழவரும் சிரித்து விட்டார். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.